ஒரு சிவப்பு இரண்டு கோபுர வாசல்களும் முக்கியமான மாற்றம். ஒரு புதிய விஷயங்களை நான் உங்களுக்கு கூறிக்கொண்டு வருகிறேன். தங்க நகைகள் குலுங்க இன்றைய தினம் கிழக்கு வாசல் வீதி ஊடாக ஒரு இதுவரை வராத ஒரு வாகனத்திலே, இதுவரை நாளும் பறவை வாகனத்திலே முருகப்பெருமான் வந்திருந்தார். இன்றைய தினம் பறவை வாகனம் அல்ல, ஒரு சிவப்பு வாகனம், செந்நிற வாகனம், அதிலே தங்க நகைகள் குலுங்க முருகப்பெருமான் இன்றைய தினம் 6ஆம் நாள் உற்சவத்திலே எப்படி வெளிவீதி ஊழா வருகின்றார். மிக பழமையான நல்லூர் ஸ்ரீ கந்தசுவாமி தேவஸ்தானத்தில் இருக்கிற மிக பழமையான ஒரு வாகனங்கள்ல இன்றைக்கு வருகின்ற வாகனமும் ஒன்று. அந்த வாகனத்தை பார்க்க போகின்றோம். சுவாமியினுடைய தங்க நகை அலங்காரங்களை இன்றைய தினம் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகின்றோம். அது மாத்திரமன்றி இன்றைய தினம் கிழக்கு பிரகாரத்திலே ஏற்பட்டிருக்கின்ற முக்கியமான மாற்றம். கிழக்கு பிரகாரம் என்றாலே உங்களுக்கு தெரியும், அந்த மண்டபம், அந்த மண்டபத்திலே இருக்கிற முக்கியமான மாற்றங்கள், அந்த மண்டபத்துடைய பேர் என்ன, அந்த மண்டபம் எப்படி இருக்கும், அந்த மண்டபத்துடைய அமைப்பு சார்ந்த பல விஷயங்களை இன்றைய தினம் நாங்கள் முற்றுமுழுதாக பார்க்க போகின்றோம். நல்ல தொடர்பான ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய விஷயங்களை நான் உங்களுக்கு கூறிக்கொண்டு வருகிறேன். நேற்றைய தினம் தொடர்ந்து 5 நாட்களும் புதிய விஷயம். இன்றைக்கு 6ஆம் நாள் எப்படி இருக்கு. இதில் யூடியூப் சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்க. 22ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு எம்பெருமான் முருகப்பெருமான் எந்த வர்ணக்குடையிலே வரப்போகின்றார், எப்படியான அலங்காரத்திலே வரப்போகின்றார், இந்த சுவாமி வாகனத்திலே வரப்போகிறார் என்று சொல்லி அடியவர்கள் அங்கே காத்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது எம்பெருமான் அங்கே வசந்த மண்டபத்தில் இருந்து அங்கே கொடித்தம்பத்தை அடைந்து கொண்டிருக்கிற அந்த அற்புதமான காட்சி ஆலயத்துக்குள்ளே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. ஆலயத்தினுடைய இன்றைய நாள் கிழக்கு முன் மண்டபத்திலே நாங்கள் நின்று எம்பெருமான் வந்து அங்கே சுவாமி வாகனத்திலே அமர்கின்ற அந்த அற்புதமான காட்சி அங்கே உள்ளே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் அங்கே நல்லூர் ஸ்ரீ கந்தவேட் பெருமான் தங்க வேல், அந்த தங்க வேலினை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமன்றி நாவல் மலரினாலும் வெள்ளை மலரினாலும் இன்றைய தினம் அலங்கரித்து வந்திருக்கின்றார். இந்த மலர்களுடைய பெயர்கள் என்ன? தங்க நகைகளையும் நாங்கள் இன்றைய தினம் பார்க்க போகிறோம். வெளியிலே எம்பெருமான் சுவாமி வாகனத்திலே வரும் பொழுது தங்க நகைகள் அசையும். அதுதான் தங்க நகை குலுங்க வருகின்றார் எம்பெருமான் முருகப்பெருமான் என்று சொல்லி தலைப்பிட்டுள்ளேன். அங்கே செந்நிற கிடாயிலே முருகப்பெருமான் இன்றைய தினம் உள்வீதியுலா சென்று கொண்டிருக்கிறார். ஆலயத்தினுடைய தெற்கு பிரகாரம் நோக்கி எம்பெருமான் செல்லுகின்ற காட்சி. 6ஆம் நாள் உற்சவத்திலே எம்பெருமான் செந்நிற கிடாயிலே வெளிவீதியுலா வருவார். திருச்சிட்டம்பலம். இனியே எனக்கு அருள் வருமோ என அங்கிவனம் தனியே இருந்து வருந்ததையோ சக்திவேல் முருகா, கனியே கனிரசமே அடியேன் கண்களிக்க சனிவாரம் தன்னில் வருவாய் நல்லோரில் வாழ்வேலவனே. நல்லூர் ஸ்ரீ கந்தவேட் பெருமானுடைய ஒவ்வொரு வீதிகளும் ஒவ்வொரு வருடத்திற்கு வித்தியாசமாக இருக்கும். கிழக்கு வீதியிலே இடம்பெற்றிருக்கிற மாற்றங்களை நாங்கள் இந்த காணொளியிலே பார்க்க போகிறோம். எல்லாம் வல்ல நல்லையம்பதியிலே வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்ற கந்தப்பெருமானுடைய பராபர வருட மகோத்சவத்தினுடைய 6ஆம் நாளாகிய இன்று பெருமான் அங்கே வேட்பெருமான் அங்கே செந்நிறத்திலேயான அந்த கிடாய் வாகனத்திலே, ஆட்டுக்கிடாய் வாகனத்திலே வள்ளி தெய்வானி சமேதராக அங்கே மெதுவாக பக்தர்கள் தோளிலே தாங்கி வர எம்பெருமான் வெற்றிவேல் பெருமான், அங்கே கந்தப்பெருமான், முருகப்பெருமான், அழகன் முருகன்
குழந்தை வடிவேலன் இப்பொழுது அங்கே மேற்கு பிரகாரம் நோக்கி மெதுவாக திரும்புகிற அந்த அற்புதமான காட்சி அங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அலங்காரா நல்லூரா. பெருமான் அங்கே வள்ளி தெய்வானை சமேதராக வீட்டிலிருந்து அங்கே அடியவர்களுடைய தோளிலே மிதந்து வருகின்ற காட்சி மிகவும் கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது. ஆலயத்தினுடைய சண்முக வாசல் தெற்கு பிரகாரம் இருக்கிற கோபுரம் ஊடாக எம்பெருமான் மெதுவாக அங்கே செல்கின்ற காட்சி. நாங்கள் கிழக்கு கோபுரத்துக்கு கீழே இருக்கிற மண்டபங்கள், கிழக்கு கோபுரம் சார்ந்த விஷயங்கள், இந்த மண்டபத்தினுடைய வடிவ அமைப்புகள் தொடர்பாக இன்றைய தினம் நல்லூர் ஸ்ரீ கந்தசுவாமி தேவஸ்தானத்துடைய புதிய விடயத்தை உங்களுக்கு கூற இருக்கிறேன். காணொளியை தொடர்ந்து பாருங்கள். நல்லூர் ஸ்ரீ கந்தவேட் பெருமானுடைய அந்த முன் மண்டபத்தினுடைய மாலை நேரத்திலே அந்த மண்டபம் எப்படி இருக்கும் என பார்த்து கொண்டிருக்கிறோம். எம்பெருமான் முருகப்பெருமான் வெளிவீதியுலா வர முதல் அங்கே மிக பழமையான அந்த விளக்குகளை ஒளிரச் செய்வார்கள். நீங்கள் பார்க்கின்றதெல்லாம் மிக பழமையான அந்த மின் விளக்குகள். இது காலம் காலமாக இந்த மின் விளக்குகள் இருக்கிறது. அங்கே சூரபத்மாவை வதை செய்த பெருமான் அங்கே ஆட்டுக்கடா வாகனத்தில் அந்த போரிலே சென்றபோது அங்கே பெருமான் அந்த அசுரர்களினுடைய தலைவனாகிய சூரபத்மாவை அங்கே அளிக்கின்றார். அவ்வாறே இன்றும் நல்லையம்பதியிலே அந்த பெருமான் வேட்பெருமான் அங்கே ஞானவேட் பெருமானாக இருக்கின்ற நல்லையம்பதி பெருமான் அன்று அந்த வாகனத்திலே வந்து அடியவர்களுக்கு காட்சி கொடுக்கின்றார். இன்றைய தினம் அந்தன சிவாச்சாரியார்கள் அங்கே நாவல் நிற வேஷ்டி அணிந்து வந்திருக்கின்றார். எனவே முருகப்பெருமான் வெளிவீதி உலா வரும்பொழுது அதே வர்ண மாலையிலே வெளிவீதி உலா வருவார். இது வழமையாக நல்லூரிலே கடைப்பிடித்து வருகின்ற ஒரு முக்கியமான ஒரு விடயமாகும். ஏராளமான அடியவர்கள் முன்னே முருகப்பெருமானுடைய அந்த வருகைக்காக காத்திருக்கின்ற அந்த அற்புதமான காட்சி. நின்னடியே வழிபடுவான் நிமலா நினைக்கருத என்னடியான் உயிரை வவ்வேல் என்று அடற்கூற்றுதைத்த பொன்னடியே பரவினாலும் பூவொடு நீர் சுமக்கும் நின்னடியார் இடர்களையாய் நெடுங்கலமே அவனை என்று அங்கே திருஞான சம்பந்தர் இடர்களை பதிகத்திலே கூறுவது போல அந்த வேட்பெருமானை பூவும் நீரும் கொண்டு வழிபடுகின்ற அடியவர்களுடைய இடர்களை களைகின்ற பெருமானாக நல்லையம்பதியிலே வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்ற கந்தப்பெருமான் விளங்குகின்றார். அங்கே பெருமான் வீட்டிலிருந்து வருகின்ற அந்த ஞானவேட் பெருமான் அங்கே சக்தியானவள் தன்னுடைய அனைத்து சக்தியையும் ஒன்று திரட்டி அந்த பெருமானுக்கு அந்த ஞானவேலை அளிக்கின்றார். சரியாக மாலை நேரம் 6 மணிக்கு எம்பெருமான் வெளியிலே வருவார். சரியாக 6:45 மணிக்கு உள்ளே சென்று விடுவார். இப்பொழுது அங்கே தவில் நாதஸ்வரங்கள் முழங்க, வளைகுழல் ஓசை முழங்க, அங்கே எம்பெருமான் அங்கே மெதுவாக வெளியிலே வருகின்ற அந்த அற்புத காட்சி. அதுவும் கிட்டாய் வாகனத்திலே ஒரு வீரனைப் போல முருகப்பெருமான் அங்கே வெளியிலே வந்து கொண்டிருக்கிறார். நல்லூர் ஸ்ரீ கந்தவேட் பெருமானுடைய இந்த செந்நிற கிட்டாய் வாகனம், அந்த உருவவியல் அமைப்பை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த கிட்டாய் வாகனத்துக்கு மேலே எம்பெருமான் அங்கே தங்க நகைகள் குலுங்க அமர்ந்திருக்கின்ற அந்த அற்புதமான காட்சி. அங்கே தங்க நாகம் குடைப்பிடிக்க தங்க வேலிலே வேட்பெருமான் காட்சி தருகின்றார். அங்கே வள்ளி தெய்வானை சமேதராக அமர்ந்திருக்கின்ற செந்நிற கிடாய். இந்த 2 கிடாய்களிலும் இன்றைய தினம் எம்பெருமான் வெளியிலே வர காத்திருக்கிறார். ஞானவேல் என்பது மிகவும் கூர்மையானது. அது ஒரு மனிதனுடைய அறிவானது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை இந்த வேல் எடுத்து கூறுகின்றது. ஒவ்வொரு மனிதனுடைய அறிவும் கூர்மையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடைய அறிவும் அகலமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடைய அறிவும் ஆழமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த ஞானவேல் காட்டுகின்றது.
மாலை சூரியன் மெதுவாக மறைந்து கொண்டிருக்க எம்பெருமான் அங்கே சூரியனைப் போல வெளியிலே வந்து கொண்டிருக்கிற அந்த அற்புதமான காட்சி கிழக்கு பிரகாரத்திலே அது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பெருமானுடைய ஆலயத்தினுடைய 2 கோபுர வாசல்களிலும் வைக்கப்பட்டிருக்கின்ற வேலானது ஒன்று ஞான வேலாகவும் மற்றது சத்குரு சங்கார வேலாகவும் காணப்படுகின்றது. வடக்கு வாசல் கோபுரத்திலே இருக்கின்ற வேலானது சத்குரு சங்கார வேலாகவும், தெற்கு வாசலிலே இருக்கின்ற வேலானது கோபுரத்திலே இருக்கின்ற வேலானது ஞான வேலாகவும் காணப்படுகின்றது. பக்தர்கள் பக்தியோடு அங்கே தோளிலே தாங்க முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதரராக அங்கே கிழக்கு பிரகாரத்திலிருந்து இப்பொழுது தெற்கு பிரகாரம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். ஆகவே பெருமானுடைய அந்த ஆலயத்திலே வைக்கப்பட்டிருக்கின்ற வேல் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஞானத்தை வழங்க வேண்டும், தன்னை விரும்பி வழிபடுகின்ற அடியவர்களுக்கு ஞானத்தை வழங்கும் வள்ளலாக நல்லையம்பதியிலே வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்ற கந்தப்பெருமான் விளங்குகின்றான் என்பதை இச்சந்தர்ப்பத்திலே கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஆறாம் நாளிலே முருகப்பெருமானுடைய சாத்துப்படி அலங்கார வேலைப்பாடுகள். அங்கே நாவல் நிற வட்ட வடிவமான குடைகள் அசைந்து ஆடிக்கொண்டு வருகிறது. அங்கே வேல் சாத்துப்படி ஒரு நாகப்பாம்பு போல படம் எடுக்கிறது போல இந்த சாத்துப்படி இருக்கும். அங்கே தங்க நகைகள் குலுங்குகின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுதான் தங்க நகைகள் குலுங்க முருகப்பெருமான் வருகிறார். அங்கே தங்கவேல், அங்கே பதக்கங்கள், மலர் மாலைகள் சூழ, அங்கே நாவல் நிற மலர் மாலைகள், அங்கே நாவல் நிற ஆடையிலே முருகப்பெருமானும் வள்ளி தெய்வானையும் வந்து கொண்டிருக்கிற அந்த அற்புதமான காட்சி இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இந்த வேளையிலே அங்கே சண்முக வாசலை நோக்கி எம்பெருமான் மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே நாங்கள் நல்லூர் ஸ்ரீ கந்தவேட் பெருமானுடைய முக்கியமான அம்சங்களை இந்த நேரத்திலே பார்க்க போகின்றோம். குறிப்பாக நல்லூர் ஸ்ரீ கந்தவேட் பெருமானுடைய இந்த கிழக்கு பிரகாரம் இந்த ஆண்டிலே எவ்வாறான மாற்றங்களை கண்டுள்ளது. இந்த ஆண்டு உங்களுக்கு தெரியும் கலசாபிஷேகம் இடம்பெற்றது. இந்த மாதம் இடம்பெற்றது கலசாபிஷேகம். அது மாத்திரமன்றி இந்த கிழக்கு பிரகார மண்டபத்தை கூறுவார்கள் வில் மண்டபம், வில் போன்ற அமைப்புள்ள மண்டபம் என கூறுவார்கள். உங்களுக்கு தெரியும் வில் ஒரு அமைப்பிலே இருக்கும். அந்த அமைப்பை போன்றுதான் இந்த மண்டபங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. முன் மண்டபம் 16 தூண்கள் இந்த மண்டபத்திலே இருக்கிறது. இந்த தூண்கள் சட்சதுர வடிவான தூண்கள். அது மாத்திரமன்றி ஆலயத்தினுள்ளே சொக்கட்டான் பந்தல் போன்ற அலங்காரம் அங்கே செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும் சொக்கட்டான் பந்தல் எங்களுடைய ஆரம்ப காலத்திலே திருமணங்களிலே பிரபல்யமாக போடப்பட்ட ஒரு பந்தல். அந்த பந்தல் வடிவத்தினுடைய அலங்காரம் அங்கே உள்ளே அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமன்றி ஆலயத்தினுடைய ராஜ கோபுரம், ஆலயத்தினுடைய முன் மண்டபத்தில் இருந்து நாங்கள் அங்கே சன்னிதானத்தை வழங்கலாம். அது மாத்திரமன்றி நான் ஏற்கனவே கூறியிருந்தேன் சொக்கட்டான் பந்தல் போன்ற அமைப்பு, அந்த அமைப்பு மற்றும் அங்கே 16 தூண்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். 16 தூண்களிலும் பல வகையான அலங்காரங்கள், பல வர்ணங்கள் அங்கே உள்ளது. அங்கே முன்னுக்கு பார்த்தோம் என்று சொன்னால் நல்லூர் ஸ்ரீ கந்தவேட் பெருமானுடைய ஆறுமுகத்தானுடைய வள்ளி தெய்வானை சமேதராக அமைந்திருக்கின்ற ஒரு துணி ஓவியம். இந்த ஓவியம் துணி என்று கண்டுபிடிக்கவே நான் உற்று பார்த்துத்தான் கண்டுபிடித்தேன் என்று சொன்னால் அசைந்தது இந்த ஓவியம். அது மாத்திரமன்றி அலங்காரா நல்லூரா என்று சொல்லி எழுதப்பட்ட அந்த வாசகம் 2 வருடங்களுக்கு முதல் எழுதப்பட்ட அந்த வாசகம். இது முதலில் எழுதும் பொழுது என்னுடைய காணொளியிலே நான் பதிவு செய்திருந்தேன். நான் 2023ஆம் ஆண்டு நல்லூர் ஸ்ரீ கந்தவேட் பெருமானுக்கு முதலாக காணொலி எடுக்க வந்தேன். 25 நாட்களும் 2023ஆம் ஆண்டிலிருந்து 2026ஆம் வருடம் வரை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். மொத்தமாக 4 வருடங்கள் இந்த 25 நாட்களும் என்னுடைய தளத்திலே காணொலிகளாக வெளியிட்டிருக்கிறேன். இப்பொழுது நாங்கள் ராஜகோபுரத்திலே அமர்ந்திருக்கின்ற அந்த ஆறுமுக சுவாமியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு கீழே இருக்கிற சுவாமி சிலைகள். இந்த ஆறுமுக சுவாமிக்கு பச்சை வர்ணம் சாத்தப்பட்டிருக்கிறது. நல்லூர் ஸ்ரீ கந்தவேட் பெருமானுடைய முக்கியமான அம்சம் சிற்பங்களிலே அங்கே திருவாசி சிற்பம் மிகவும் முக்கியமானது ஒரு விஷயம். இந்த திருவாசியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமன்றி கோபுரங்களிலே நிறைய பேர் கவனிப்பதில்லை. இந்த புனர்நிர்மாணம் செய்யப்பட்ட இந்த கோபுரத்திலே அங்கே மணிகள் இருக்கிறது. அந்த மணிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். காற்றிலே இந்த மணிகள் அசைந்து இசையை கொண்டு வரும். இவ்வாறு
கிழக்கு பிரகாரத்திலே இந்த முறை இவ்வாறான மாற்றங்கள் அங்கே இடம்பெற்றிருக்கிறது. அது மாத்திரமன்றி இந்த கிழக்கு பிரகாரத்திலே எம்பெருமான் வெளிவிதி உலா வரும்பொழுது இங்கே தீபங்கள் காட்டுவார்கள், மலர் தூவி வணங்குவார்கள். அது மாத்திரமன்றி பல விடயங்கள் இடம்பெறும். குறிப்பாக இப்போ நீங்கள் பார்ப்பதுதான் அந்த வில் போன்ற அமைப்பு, அதுதான் வில் மண்டபம் என ஆரம்ப காலத்திலே நான் இதை பற்றி படித்திருக்கிறேன். அது மாத்திரமன்றி இந்த மண்டபத்தில் இருக்கிற சிற்பங்கள் சில பேர் என்னிடம் கூறியிருக்கின்றார்கள், ஆரம்ப காலத்திலே நல்லூர் ஸ்ரீ கந்தவேல் பெருமானுக்கு தேர் இருந்ததாம். அந்த தேரிலே இருந்த சிற்பங்கள் தான் இந்த சிற்பங்களாக இதிலே கொழுவப்பட்டிருக்கிறதாக கூறுகின்றார்கள். இது உண்மையா பொய்யா எனக்கு தெரியாது. இங்குள்ள அடியவர்கள் நான் 2023ஆம் ஆண்டு காணொளி எடுக்கும் பொழுது கூறியிருந்தார்கள். அவ்வாறான அந்த சிற்பங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்லூருக்கென்று தனித்துவமான கட்டட அமைப்புகள் உள்ளது. குறிப்பாக கிழக்கு கோபுரம், தெற்கு கோபுரம், அங்கே வடக்கு கோபுரம் எல்லாம் தனித்தனியான விடயங்கள் உள்ளது. ஒவ்வொரு நாளும் நான் ஒவ்வொரு விடயத்தையும் உங்களுக்கு கூறுகின்றேன். அது மாத்திரமன்றி இங்கே ஒரு செங்கோல் இருக்கும், அதிலே பக்தர்கள் வணங்குவார்கள். திருநூறு இங்கே அருகிலே இருக்கும். வருகின்ற அடியவர்கள் திருநூறை பூசிவிட்டு உள்ளே செல்லுவார்கள். நல்லூர் ஸ்ரீ கந்தவேல் பெருமானுடைய இந்த மிக பழமையான இந்த முன் மண்டபத்துக்கு முன்னாலே இங்கே கற்கள் பதிக்கப்பட்டிருந்தது. இது இந்த வருடம் பதிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அதாவது யாழ்ப்பாணத்தினுடைய பொலிகள், யாழ்ப்பாணத்திலே விளைகின்ற அந்த பொலிகளை முன்னாலே பதித்திருக்கின்றார்கள். இந்த மண்டபத்தின் ஊடாகத்தான் எம்பெருமான் நல்லூர் ஸ்ரீ கந்தவேல் பெருமான் திருவிழா உற்சவ காலங்களிலே வெளிவீதி உலா வருவார். அது மாத்திரமன்றி நீங்கள் இந்த ஆலயத்தினுடைய உட்பிரகாரத்தில் செல்லும் பொழுது இந்த மண்டபத்தின் ஊடாகத்தான் செல்ல வேண்டும். அது மாத்திரமன்றி இந்த மண்டபத்தை சுற்றி அங்கே ஒரு வடிவத்திலே, அதாவது வேல் போன்ற வடிவத்திலே வேலிகள் அமைத்திருப்பார்கள். இந்த வேலிகள் போன்று அமைக்கின்ற இந்த உருவவியல் இந்த மண்டபத்தினுடைய உள்ளுக்குள்ளேயும் ஓவியங்களாக வரையப்பட்டிருக்கும். இப்பொழுது மண்டபத்துக்குள்ளே இருக்கிற அந்த வர்ணங்கள், ஓவியங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், அந்த வேலி அந்த போன்ற அந்த ஓவியம் அங்கே வரையப்பட்டிருக்கிறது. அங்கே சொக்கட்டான் பந்தலினுடைய உருவ அமைப்பு. இவ்வாறு சிறப்புமிக்க ஒரு மண்டபம், இந்த வில் மண்டபத்தை பார்க்கிறோம். அருகிலே ஓம் சரவணபவ என எழுதப்பட்டிருக்கு. இவ்வாறு நல்லூர் ஸ்ரீ கந்தவேல் பெருமானுடைய மண்டபத்துக்கு முன்னாலே ஒரு கல் இருக்கும். இது ஏன் என்று சொல்லி ஏராளமான அடியவர்கள் கேட்பார்கள். சுவாமி திரும்புவதற்காக இந்த கல் அமைக்கப்பட்டிருக்கிறது. அலங்காரா நல்லூரா. முன்வினை பலன்களை அளித்து
வல்லவன் கந்த பெருமானே நமது கர்ம வினைகளை அழித்து ஒழித்து நம்மை காப்பது கந்த பெருமானே. ஆத்தியாத்மிகம் ஆதி தெய்வீகம் ஆதி பௌதிகம் என்று சொல்லப்படுகின்ற நமது கர்மா முன் ஜென்மத்திலே நாம் செய்த வினை பயன்களான கர்மாக்களை தொலைத்து நமக்கு நல்ல கதி தர வல்லது நல்ல கந்த பெருமானுடைய திருவடிகளே என்பதை மறவாது சந்தேகிக்காது கந்த பெருமானிடம் கதி கேளுங்கள் நண்பர்களே. தெளிவாய் மனநே இந்த மனமானது ஐம்புலன்களாலும் நல்லதை பார்க்கவே ஐம்புலன்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. நல்லதை பார்க்க கண்கள் கந்த பெருமானுடைய பேரழகை காணவே கண்கள் கந்த பெருமானுடைய புகழை பாடவே இந்த வாய் கந்த பெருமானுடைய புகழ் பாடலை கேட்கவே இந்த செவி என்று நினைந்து கதி கேளுங்கள் நல்லதையே நினையுங்கள் நல்லூர் கந்த பெருமான் அன்பர்களுக்கு எளியவன் கந்த பெருமான் முன்வினை அறுத்து நம்மை காப்பான். கெடுவாய் மலரே கதிகே கரவாரிடுவாய் வடிவே இறைதாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே. பிரசன்னா குருக்களினுடைய அந்த கம்பீர குரலிலே மயக்கும் குரலிலே கந்தர் அனுபூதி பாடப்படுகின்ற விடயமும் அங்கே கல்யாணி ராகம் நாதஸ்வரம் வாசிக்கின்ற விடயத்தையும் பார்த்திருந்தோம். இப்பொழுது ஆலயத்தினுடைய மேற்கு பிரகாரம் சுவாமி சென்று கொண்டிருக்கிறார். அங்கே இவ்வாறான விடயங்கள் இடம்பெறுகிறது. அதுபோல வடக்கு பிரகாரத்திலேயும் இவ்வாறான விடயங்கள் இடம்பெறுகிறது என பார்க்க போகின்றோம்.
எம்பெருமான் இப்பொழுது வடக்கிலே இருந்து கிழக்கு நோக்கி சென்று கொண்டிருக்கிற இந்த வேளையிலே நல்லூர் ஸ்ரீ கந்தவேல் பெருமானுடைய அந்த கிடாய் வாகனத்தினுடைய முக அமைப்பு, இந்த முக அமைப்பை பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே மேலே ஒரு பாரம் ஏறி இருந்தால் அந்த முகம் எப்படி இருக்குமோ அந்த முக அமைப்பை போல இதை உருவாக்கி இருக்கிறார்கள். அதுபோல காலை பாருங்கள், மிக பிரம்மாண்டமான, இதெல்லாம் பழமையான வாகனங்கள், அன்னளவாக ஒரு 150 வருஷத்துக்கு மேலே பழமையான வாகனங்கள். இந்த நல்லூர் எப்போது தோன்றியது, எப்படி தோன்றியது, அந்த ஆண்டு என்ன என்று சொல்லியெல்லாம் நான் இதற்கு முந்தைய காணொளிகளிலே குறிப்பிட்டிருக்கிறேன். அதாவது 4ஆம் 5ஆம் திருவிழா காணொளிகளை குறிப்பிட்டிருக்கிறேன். ஒவ்வொரு திருவிழா காணொளிகளிலும் ஒவ்வொரு புதிய விடயம், நல்லூர் தொடர்பான புதிய விடயம். இன்றைய தினம் கிழக்கு பிரகாரம் புதிய விடயத்தை பற்றி கூறியிருக்கிறேன். நல்லூர் ஸ்ரீ கந்தவேல் பெருமான் இப்பொழுது வடக்கிலிருந்து அங்கே கிழக்கு நோக்கி திரும்புகிற இந்த நேரத்திலே அங்கே திருவாசகமும் நந்தி மேளமும் இசைப்பார்கள். அந்த காட்சியை நாங்கள் பார்க்க போகிறோம். முருகப்பெருமானை இன்றைய தினம் அலங்கரித்திருக்கின்ற இந்த நாவல் நிற மலர் மகிழம்பூ என அழைப்பார்கள். அல்லது சில பேர் நுவரெலியாவில் இருந்தும் இந்த மலர்களை கொண்டு வந்து சுவாமிக்கு சாத்துவார்கள். அதுபோல வெள்ளை மலர், காட்டு மல்லிகை மலர், வழமையாகவே முருகப்பெருமான் மல்லிகை மலரில் அதிகம் வருவார். இவ்வாறு இந்த நாவல் நிற மலரும் வெள்ளை நிற மலரையும் இன்றைய தினம் எம்பெருமான் அலங்கரித்து வெளியிலே வந்திருக்கிறார். மின்னிறமான மின்விளக்கு ஒளியிலே அங்கே எம்பெருமானை காவுகின்ற அந்த செந்நிற கிடாய்களை பாருங்கள், ஜொலிக்கிறது. கிடாயினுடைய தாடையை பாருங்கள். இவ்வாறு பல உருவவியலை நாங்கள் பார்த்து கொண்டு முருகனை வணங்கலாம். இன்றைய தினம் முருகப்பெருமான் என்னும் சற்று நேரத்திலே உள்ளே செல்ல இருக்கிறார். மணி 45 சரியாக எம்பெருமானை இறக்கி வைக்கின்ற அந்த காட்சி. இப்பொழுது
அடியவர்கள் வெளிவீதியுலா கொண்டு சென்றார்கள். இப்பொழுது சுவாமி இறக்கியதற்கு பிறகு ஆலயத்தினுடைய அந்தன சிவாச்சாரியார்கள் எம்பெருமானை காவி, அதாவது தோளிலே தாங்கிக் கொண்டு செல்கின்ற அந்த காட்சியை காணப்போவீர்கள். அதற்கு பிறகு அங்கே முருகப்பெருமான் வசந்த மண்டபத்துக்குள்ளே செல்கின்ற காட்சி. இன்னொரு விடயத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த நல்லூருக்கென்றே உரித்தான பாரம்பரியமான இந்த தங்க நகை. இந்த தங்க நகைகள் குலுக்குகின்ற பொழுது முருகப்பெருமான் அங்கே அசைந்து ஆடி வருவார். அதுதான் தங்க நகை குலுங்க வருகிறார் என தலைப்பிட்டிருந்தேன். இங்கே பாருங்கள், தங்க நகை குலுங்கிக் கொண்டு வருகிறது. இதெல்லாம் நல்லூருக்கென்றே பாரம்பரியமான பல ஆண்டுகளாக பாதுகாக்கப்பட்டு பேணப்பட்டு வருகின்ற நகைகள். வருடத்திலே ஒரு முறை சுவாமி வெளியிலே வலம் வரும் பொழுது நாங்கள் பார்க்கலாம். இப்பொழுது பாருங்கள், அந்த தங்க நகைகளை பாருங்கள். அங்கே தங்கவேல் தங்கநாகம் உள்ளே குடைபிடித்து கொண்டிருக்கிறது. அங்கே இன்னும் உன்னிப்பாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே பச்சை மரகத நாணயம் போல அங்கே பச்சை கலரிலே அதை சுற்றி தங்க நகைகள் தான். அது மாத்திரமன்றி ஒவ்வொரு தங்க நகைகளுக்கும் ஒரு வேலைப்பாடுகள் இருக்கிறது, ஒரு அலங்காரங்கள் இதிலே இருக்கு. முருகப்பெருமானை வேகமாக கொண்டு செல்வார்கள். அதனால் இவ்வாறான பல விடயங்களை பார்க்க முடியாது. உன்னிப்பாக இன்னும் பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே தங்கவேலுக்கு கீழே பதக்கங்கள் இருக்கும். எல்லாம் பாரம்பரியமாக பல நாள் பேணப்பட்டு இந்த காலத்திலெல்லாம் இவ்வாறான டிசைன்ஸ் இல்லை. இது மீளவும் ஒரு சில நகைக்கடைகளிலே வருகின்றது. ஆலயங்களிலே இவ்வாறு சுவாமிக்கு சாத்துப்படி செய்யும் பொழுது பாரம்பரிய தங்க நகைகளை கொண்டுதான் வெளியிலே சுவாமியை கொண்டு வருவார்கள். அங்கே மேலே பாருங்கள், சந்திரன் சூரியன், அதற்கு கீழே ஒரு வேலைப்பாடு, அதற்கு கீழே ஒரு பதக்கம் தொங்குகிறது, அதற்கு கீழே ஒரு சங்கிலி ஒன்று இருக்கிறது, அதுக்கு கீழே ஒரு வகையான நகை வேலைப்பாடுகள். இவ்வாறு முருகப்பெருமானை அலங்கரித்து வெளியிலே கொண்டருவார்கள். அலங்காரா நல்லூர். இப்பொழுது இன்றைய நாள் பூஜைகள் முடிவடைகிறது. அக்கினிக்கு சமர்ப்பணம் செய்ய போய் கொண்டிருக்கின்றார்கள் ஓமகுண்டத்திற்கு. ஆலயத்தினுடைய அந்தன சிவாச்சாரியார்கள் அனைவரும் சென்று கொண்டிருக்கிற அந்த அற்புதமான காட்சி. என்னுடைய காணொலிகள் பிடித்திருந்தால் கருத்துக்களை கீழே தெரிவியுங்கள். நாளை அடுத்த திருவிழா காணொலி நிச்சயம் வரும். விதுடோட் அலங்காரா நல்லூரா என்றும் உங்கள் அன்பான விதுடோட். நன்றி உறவுகளே.